நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நானும் எங்கள் பாப்பாவும் நேற்று கருப்பராயன் கோயில் அவங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். போகிற வழி எல்லாமே நேற்று மாலை கிளம்பும் போதே மழை வர மாதிரி இருந்தது. இரவு 8:30 மணி 9 மணி வரையும் அந்த கோயில் செயல்படுங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒப்பிலிபாளையம் என்ற இடத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோம். ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை கயிறு மாற்றி கட்டுவோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோவை காந்திபுரத்துலேயும் விளாங்குறிஞ்சிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் அங்கே போனதில்லை. நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே உப்பிலிப்பாளையத்தில் இருக்கிறனால இங்கே தான் வருவோம். நிறைய பேர் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்கங்க. இங்கே ஏடு எழுதுறதுலேருந்து இங்கே வரவங்களுடைய நோய்களுக்கும் அங்கே ஐயா மருந்து தராருங்க. பூஜையெல்லாம் முடித்து வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் காத்துட்ருந்தாங்க. ஐயா கிட்ட கயிறும் கட்டணும். அதுக்காக எல்லாருமே காத்துட்ருந்தாங்கங்க. சிங்காநல்லூர் போகிற பேருந்து எல்லாமே உப்பிலிப்பாளையம் சௌரிபாளையம் வழியாக வர எல்லா பேருந்துமே இந்த கோயில் வழியாக தாங்க வரும். காந்திபுரத்துலேருந்து வர பேருந்து எல்லாமே இந்த கோயில் வழியாக வரும். அதுவும் சௌரிபாளையம் உப்பிலிப்பாளையம் வழியாக வர பேருந்துகள் தான் வரும். 1922 இந்த கோயில் கட்டப்பட்டதா சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சின்னசாமி ஐயா பூசாரி ஐயா அவர்களுடைய பரம்பரத்தார் தான் இந்த கோயிலை பராமரிச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறைய வியாதிகளுக்கும் மனம் தீரும் தீரா கவலைகள் எல்லா பிரச்சனைக்குமே இங்கே ஐயா கிட்ட கயிறு கட்டிட்டு போகிறாங்கங்க. செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வந்தால் நம்ம எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிச்சுட்டு போகலாம். மற்ற நேரங்கள்லையும் இருக்குங்க. அந்த கிழமைகளில் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. மன அமைதியோடு இருக்குங்க. இங்கே வந்தால் நமக்கு அவ்வளோ மனசு நிம்மதி தருதுங்க. இங்கே நிறைய பேர் கேட்டு தெரியாதவங்க கூட இங்கே கேட்டு நிறைய பேர் கயிறு கட்டிட்டு போகிறாங்கங்க. ஸோ இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கும் மனப்பிரச்சனைகளும் கவலைகளும் இருந்ததுன்னா நம்ம கருப்பையராயன் அவர்கள் கோயில் பாருங்கள், வழிபடுங்க, மன அமைதி பெறுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.